I am grateful, sir, that you invited me here today. I am too small a person to come and be invited for a meeting like this. தமிழ்நாட்டின் சகோதர சகோதரிகளே, நான் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் பெருமை கொள்கிறேன். Like all the earlier speakers, I too have read his history. எல்லோரையும் போல நானும் அவருடைய வரலாற்றை பின்புலத்தை படித்திருக்கிறேன். And like all the earlier speakers, I also am inspired, very inspired by his life history. அதேபோல் எனக்கு முன்னாடி பேசிய பேச்சாளர்களின் பேச்சிலே நான் மெய்சிலிர்த்து போனேன். நானும் அதை விரும்புகிறேன். Today is the first day of the biggest battle that Sir will have to fight, which will start from today and end in 2024. இன்று ஒரு பெரிய நாள். இன்று இருக்கிற ஆதிக்க சவால்களை எதிர்த்து தொடங்கவிருக்கிற 2023 தொடங்கி 2024 இருக்கிற தொடக்கமான சவாலான நாள். It is the battle of a kind that he has not yet fought. It will be the biggest battle of his life. இதுவரை தொடராத போர், இதுவரை வாழ்க்கையில் தொடரக்கூடிய ஒரு போரை அவர் நிறுவியிருக்கிறார். In 2024, in the national elections, it will be the duty of every citizen of India, every activist, every Dalit, every tribal. 2024 ஆண்டின் தேசிய பொது தேர்தலில் இந்த நாளானது சமூக ஆர்வலர்களுக்கும் குடிமகன்களுக்கும் இருக்கிற கடமையை உணர்த்துகிற நாளாக இருக்கிறது. Every juggi dweller, every poor person, it will be the duty of every lawyer, every retired judge. அந்த கடமையானது அனைத்து ஏழை குடிமகன்களுக்கு மட்டுமல்ல, வழக்கறிஞர்களுக்கும் நீதியரசர்களுக்கும் இருக்கிறது. To join the historic battle for the defeat of the Rakshasas in Delhi. நாம் வரலாற்று ரீதியாக அனைவரும் ஒன்று சேர்ந்து பாசிசத்திற்கு எதிரான போரில் ஒன்றிணைய வேண்டும். For too long, these evil forces have destroyed India. நெடுங்காலமாக இந்தியாவை இந்த பாசிச சக்திகள் சீரழித்திருக்கிறது. Too much hatred, too much violence, too much discrimination. அதிக அளவிலான வெறுப்புணர்வையும் அதிக அளவிலான வேற்றுமை தன்மையையும் இந்த பாசிச சக்திகள் உருவாக்கி இருக்கிறது. Too much casteism, too much communalism, too much lying to the people of India. அதிகப்படியான சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் வேறுபாடுகளையும் இது உருவாக்கி இருக்கிறது. And sir, you will have to lead. Not just the Dalits of Tamil Nadu, but all the people of India. தலைவராகிய நீங்கள் இதையெல்லாம் எதிர்த்து தலைமையேற்க வர வேண்டும். இந்தியாவிற்கு அது நல்வழிப்படுத்துவதாக அமையும். You are a leader not just of the backward classes. You are the leader of all the poor people of India. நீங்கள் வெறும் ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களின் தலைவராக மட்டுமல்ல, இந்திய ஒட்டுமொத்த மக்களின் தலைவராக இருக்கிறீர்கள். And sir, today you will blow the bugle and beat the drum. நீங்கள் தான் இதற்கான போரினை தொடங்குகிற, அதை தொடக்க புள்ளியாக, அதை ஆரம்பிக்கிற தாளமாக இருக்கிறீர்கள். That here from Tamil Nadu you will start the battle for the defeat of this evil force. நீங்கள் தமிழ்நாட்டில் இருந்து இந்த போரை உங்கள் தலைமையில் தொடங்கி இருக்கிறீர்கள், இந்த பாசிச நாசிச சக்திகளுக்கு எதிராக. Now I want to change the topic a little bit, and I want to tell you of the cases going on in the Supreme Court relating to struggles in Tamil Nadu. நான் இந்த நிகழ்வின் அடுத்த கட்ட புள்ளியில் நான் சற்று மாற்றி பேச இருக்கிறேன். இன்று உச்சநீதிமன்றத்தில் எப்படிப்பட்ட நிலைமை இருக்கிறது என்று சொன்னால், so that you know that in the Supreme Court many legal battles are being fought regarding the human rights situation in Tamil Nadu. உச்சநீதிமன்றத்தினுடைய செயல்பாடை நான் சொல்வதற்கு காரணம், மனித உரிமைகள் சம்பந்தப்பட்ட எப்படிப்பட்ட நடைமுறைகள் உச்சநீதிமன்றத்தில் சவாலாக நாங்கள் எதிர்கொள்கிறோம் என்பதை புரிவதற்கு வாய்ப்பாக அமையும்.
You will remember some time back, those of you who have seen the Gobind Swami Nagar struggle, that there was a brutal eviction planned. And when the matter came to the Supreme Court said, bring out the paramilitary forces. உங்களுக்கு நினைவிருக்கும், சற்று காலத்திற்கு முன்பாக தமிழ்நாட்டில் கோவிந்தசாமி நகரில் ஆக்கிரமிப்புகளை அகற்றப்பட வேண்டும் என்பதற்காக உச்சநீதிமன்றம் ராணுவத்தை வைத்து பாராமிலிட்டரி போர்ஸை வைத்து அந்த ஏழைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்ன பொழுது, I cannot understand how in democratic India anyone can say, let alone a court, that to evict poor people you must bring out the paramilitary forces. என்னால் ஜனநாயகத்தை புரிந்து கொள்ளவே முடியவில்லை. இது ஜனநாயகமா? நீதித்துறை ஏழை எளிய மக்களை ராணுவத்தை கொண்டு வெளியேற்றுவது என்பது இந்த நாட்டின் ஜனநாயகமாக இருக்க முடியுமா என்கிற கேள்வியை நான் எழுப்புகிறேன். Ultimately, Chief Minister Stalin intervened and he promised everybody houses in 1 kilometer of that radius. So we lost the case, but to some extent we won the battle. இறுதியாக தமிழகத்தினுடைய முதல்வர் அவர்கள் தலையிட்டார். ஆக்கிரமிப்புகளில் இருந்து வெளியேற்றப்படுகிற மக்களுக்கு 1 கிலோமீட்டர் தொலைவிற்குள்ளாகவே அவர்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என்பது எங்களுக்கு ஒரு ஆறுதலாக இருந்தது. I am giving you this example because 2 days ago, in the Haldwani case, where the High Court said, bring out the paramilitary forces and evict 50,000 people. நான் இதை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், 2 நாட்களுக்கு முன்னதாக உத்தரகாண்ட் மாநிலத்தில் 5000 ஏழை எளிய மக்களை அந்த உயர்நீதிமன்றம் ராணுவ உதவியோடு பாராமிலிட்டரி போர்ஸை வைத்து அவர்களை வெளியேற்ற வேண்டும் என்று உத்தரவிட்டிருந்தது. But the Supreme Court intervened 3 days ago and said, when the lives of poor people are concerned, you cannot order eviction and you cannot order paramilitary forces to come out. ஆனால் உச்சநீதிமன்றம் தலையிட்டது. உச்சநீதிமன்றம் சொன்னது, ஏழை எளிய மக்களை நீங்கள் வெளியேற்றுவது, ஏழை எளிய மக்களை குடிசைகளிலிருந்து வெளியேற்றுவது என்பது இந்திய அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானது, உரிமைக்கு எதிரானது என்று உச்சநீதிமன்றம் தலையிட்டது. The second victory is the victory of Thirumavalavan and all his friends. நான் இரண்டாவது வெற்றியாக உச்சநீதிமன்றத்தின் செயல்பாடை பார்ப்பது என்னவென்று சொன்னால், பேரறிவாளன் விடுதலை செய்யப்பட்டதை நான் இரண்டாவது வெற்றியாக கருதுகிறேன். Keeping a man 32 years in prison is cruelty of the highest order, cruelty by the government. அந்த நபர் பேரறிவாளன் 32 ஆண்டுகளுக்கு மேலாக கொடும் சித்திரவதைகளால், அரசாங்கத்தால் கொடும் சித்திரவதைகளுக்கு ஆளானார். When I met him in jail, because at some stage I did his case, the prison superintendent called me and showed me photographs. நான் அவரை சிறையில் சந்தித்த பொழுது அந்த சிறையின் கண்காணிப்பாளர் அவர்கள் அவருடைய புகைப்படத்தை என்னிடத்திலே காட்டினார். He said to me, Mr. Gonsalves, save this man. He is my best prisoner. அந்த கண்காணிப்பாளர் என்னிடத்திலே கேட்டுக்கொண்டார், இந்த பேரறிவாளன் அவர்களை எப்படியாவது காப்பாற்றுங்கள், அவர்தான் என்னுடைய மிகச்சிறந்த நண்பராக சிறையிலே இருக்கிறார் என்று சொன்னார். These are the photographs of his teaching classes. These are the photographs of his computer classes. This is what he is doing in legal aid from the prison. He is my best prisoner, sir. Save his life. அவர் அந்த புகைப்படங்களை எல்லாம் காட்டி என்னிடத்திலே விளக்கினார். அவர் கணினியை பயிற்றுவிக்கிற ஆசிரியராக இருக்கிறார். சிறைத்துறையில் சட்ட உதவிகளை செய்கிற சட்ட உதவியாளராக இருக்கிறார். இவர்தான் இருக்கிற சிறைவாசிகளிலேயே மிகவும் நல்ல சிறைவாசியாக இருக்கிறார். எப்படியாவது அவரை காப்பாற்றுங்கள் என்று சொன்னார். And ultimately late, very late, after 32 years in prison, he was let out. And I must tell you my personal experience when I met him.
He was holding the bars of his cell. Like in a zoo, you have this cage for lions. Like in a zoo, you have cage for lions. It's cement, 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 solid cement. For 32 years, he held the bars and he was crying. And he said, "Get us out of here, sir. Get us out of here." மிகவும் காலதாமதமாக, அதுவும் நீண்ட நெடுங்கால 32 ஆண்டுகளுக்கு மேலாக கழிந்து சிறை கொட்டடிகளில் கம்பிகளில் அவர் இரு கைகளையும் பிடித்து நிற்பது எப்படி இருந்தது என்று சொன்னால், நான் பார்க்கிற பொழுது வன விலங்குகளை அடைத்திருக்கிற மிருக கூடாரங்கள் இருக்கிறதே, அப்படிப்பட்ட கூடாரமாக அது இருந்தது. அதிலிருந்து எப்படியாவது அவர் வெளியே வருவார் என்கிற நம்பிக்கை இருந்தது. And still there was one political party which went to the Supreme Court and said, "Don't let him out." But I am happy, and we are all happy. We are all happy in Tamil Nadu that they are out at last. இந்த கொடுமையான சூழலாக இருந்தாலும் கூட உச்சநீதிமன்றத்தில் ஒரு அரசியல் இயக்கம் உச்சநீதிமன்றத்தில் சொன்னது அவரை நீங்கள் விடுவிக்க கூடாது என்று. Everyone calls them terrorists. Everyone. But do you know what the Supreme Court said on terrorism for these people? The Supreme Court said, "I acquit them of the terrorism charge." Why? Because they had no enmity with India. They had an enmity with one person, because he ordered the Indian army into Sri Lanka. They had no dushmani, no enmity with the Indian state. Therefore, on the terrorism charge, I acquit all of them. எல்லோரும் அவரை தீவிரவாதி என்று சொன்னார்கள். ஆனால் உச்சநீதிமன்றம் சொன்னது இந்தியாவிற்கு எதிராக, இந்திய இறையாண்மைக்கு எதிராக தீவிரவாத செயலை ஒருபோதும் அவர் செய்யவில்லை. எனவே அவரை நாங்கள் விடுவிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றம் தீவிரவாத அந்த குற்றச்சாட்டிலிருந்து அவரை விடுவித்தது. The Dalit Christian case is pending in Supreme Court and arguments have started. And we are arguing that if the Sikh converts from Sikhism to Christianity, who are higher level than us in education, employment and so on, can be given reservation. And if the Buddhists, who are better than we are, better off than the Dalit Christians, employment, education, untouchability practices, better off, why should the Dalit Christians not get reservation? தலித் கிறிஸ்தவர்களை பற்றிய வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையிலே இருக்கிறது. சீக்கிய மதத்திலிருந்து புத்த மதத்திற்கு சென்றவர்கள், புத்த மதத்திலிருந்து தலித் கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள், அவர்களையெல்லாம் நீங்கள் ஒரு படி மேலாக பார்க்கிற பொழுது கல்வியில் பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கிற தலித் கிறிஸ்தவர்களுக்கு ஏன் இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்கிற சூழல் உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிற வழக்கில் நாங்கள் பார்க்கிறோம். And finally, all the reports show that untouchability is so deep that it continues after conversion. எல்லா அறிக்கைகளும் சொல்லுகிறது தீண்டாமை இந்த மதத்திலே ஊறி இருக்கிறது, எனவேதான் மதமாற்றம் நடந்தது என்று அறிக்கைகள் சொல்லுகிறது. The refugee cases are pending in the Supreme Court, where the government says the refugee has no rights. But I must tell you that the refugees have the same rights as citizens of India. அகதிகளின் வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கிறது. அகதிகள் இந்திய குடிமக்களுக்கு நிகரான உரிமைகளை கொண்டவர்களா, அரசு அதை அளிக்கிறதா என்பதல்ல கேள்வி. ஆனால் என்னை பொறுத்தமட்டில் அகதிகள் எல்லா உரிமைகளும் இந்திய குடிமக்களுக்கு உரிய உரிமைகளை கொண்டவர்களாக ஆவார்கள். The Home Minister Rijuju says again and again on television, "You are a foreigner, you have no rights. But refugees have same rights. They cannot be returned." உள்துறை அமைச்சர் தொலைக்காட்சிகளிலேயே மீண்டும் மீண்டும் சொல்லுகிறார், வெளிநாட்டவர்கள், வெளிநாட்டு அகதிகள் வெளிநாட்டவர்களாக ஆவார்கள், அவர்களுக்கு இந்திய குடிமக்களுக்கு இருக்கிற உரிமைகள் எதுவும் கிடையாது என்று சொல்லுகிறார். ஆனால்
சட்டப்படி நான் சொல்லுகிறேன், அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளையும், இந்திய குடிமக்களுக்கு கிடைக்க வேண்டிய எல்லா உரிமைகளையும் போல அவர்களுக்கும் அந்த உரிமை உண்டு. The question of Tamil refugees in India rotting in the refugee camps is a very important issue, where we must take this case to the High Court, to the Supreme Court. But the Tamil refugees have rotted in these refugee camps for too long. And they must be given all the rights that Indian citizens have. தமிழ்நாட்டில் தமிழர்கள் அகதிகளாக இலங்கையிலிருந்து வருகிற அகதிகள் அவர்களுக்கு எந்த உரிமையும் கிடைப்பதற்கில்லை. ஆனால் அவர்களுக்கான உரிமைகளை பெறுவதற்காக அந்த உயர்நீதிமன்றத்தை அணுகி அவர்களுக்கு உரிய உரிமைகள், குடிமக்களுக்கு கிடைக்க வேண்டிய அனைத்து உரிமைகளையும் பெறுவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். This government has spread communalism and hatred everywhere. இந்த அரசு வெறுப்புத்தன்மைக்கு எதிராக அனைத்து தளங்களிலும் பணியாற்றுகிறது. Lynching of persons. இங்க இருக்கிற மனிதர்களை வெறுப்புக்கு எதிராக இருக்கிறார்கள். Burning of churches. தேவாலயங்களை கொளுத்துகிறார்கள். And the Delhi riots case started because a minister in the central government, Anurag Thakur, made a speech referring to the minority community saying, देश के गद्दारों को गोली मारो सालो. டெல்லியின் கலவரத்திற்கு எதிராக அந்த அமைச்சர் டெல்லியினுடைய அமைச்சர் என்ன பேசினார் என்பது உங்களுக்கு தெரியும். I will finish by just saying this. In Delhi, the Aam Aadmi Party has won the municipal elections and the state elections. டெல்லியில் ஆம் ஆத்மி பார்ட்டி மாநகராட்சி தேர்தலில் வெற்றி பெற்றிருக்கிறது. In Punjab, the Aam Aadmi Party has won. பஞ்சாபிலே ஆம் ஆத்மி பார்ட்டி வெற்றி பெற்றிருக்கிறது. In UP, Akhilesh may have lost, but he doubled his seats from last time. உத்தரப்பிரதேசத்தில் அகிலேஷ் யாதவ் இன்று தோற்றிருக்கலாம், ஆனால் கடந்த முறையை விட இப்பொழுது 2 மடங்கு அதிகமான சீட்டுகளை வென்றிருக்கிறார். In West Bengal, Mamata Banerjee has fought the central government brilliantly. மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி மத்திய அரசுக்கு எதிராக மிக சிறப்பான முறையில் போராடி கொண்டிருக்கிறார். And in Maharashtra, Uddhav Thackeray is going to win the next election. மகாராஷ்டிராவில் உத்தவ் தாக்கரே அடுத்த தேர்தலில் வெல்ல இருக்கிறார். Now we are all looking at Tamil Nadu. நம்ம எல்லாம் தமிழ்நாட்டை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். And if Tamil Nadu joins the struggle against this kind of tyranny and injustice, in 2024 we will have a different government at the center. தமிழ்நாடு மற்ற மாநிலங்களை போல் இருக்கிற தலைவர்களின் போராட்டங்களின் போல இந்த மாற்றத்திற்கான முன்மாதிரியாக இவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்தால் 2024ஆம் ஆண்டு தேர்தலில் ஒரு பெரிய மாற்றத்தை நிகழ்த்த முடியும். So sir, I congratulate you. I think you have done a very amazing job in Tamil Nadu. You are truly an inspiring person. And now I call upon you to take the most difficult decision of your life, which is to lead the national struggle. நான் உங்களை பாராட்டுகிறேன். நான் உங்களை சட்ட ஏற்பாடுகளை செய்ததற்காக, மக்களுக்காக உதவுவதற்காக உங்களை பாராட்டுகிறேன்.